ஸோ இப்போ இந்த கஃபேல கோச்சிட்டு நிலா வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்தோடனே கிறிஸ்டோஃபரும் அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டு, நிலா ப்ளீஸ் நிலா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நிலா, ப்ளீஸ் நிலா அப்படிங்கிறான். நிலா அது எதுவுமே கண்டுக்கல. அவங்க பட் வண்டி எடுத்துன்னு கிளம்பி போயிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க ரெகுலர் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நைட்டு வழக்கம் போல் அவங்க ஹஸ்பண்டுக்கு மெசேஜ் பண்ணலாம்னு சொல்லி அந்த ஃபோன் எடுக்கிறாங்க. ஃபோனை எடுத்தோடனே ரியலைஸ் பண்ணுறாங்க, ஓகேன்னு சொல்லி வச்சிடறாங்க. வச்ச உடனே அந்த ஃபோனில் கிறிஸ்டோஃபர் ரிப்ளை பண்ணுறான். நிலா, ஐ எம் சாரி நிலா, ப்ளீஸ் நிலா, ஐ டென்ட் மீன் இட், நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நிலா ப்ளீஸ் அப்படிங்கிறான். இவங்க எந்த ரிப்ளையும் பண்ணல. அந்த ஃபோனை எடுத்து அப்படியே ஓரமாக வச்சுட்டு இவங்க போய் படுத்து தூக்கிடுறாங்க. அடுத்த நாள் வந்து ஒரு வீக்கெண்டு. ஸோ அவங்க எழுந்திரிச்சு அவங்க இருக்கும்போது வீட்டில் ஒரு காலிங் பெல் அடிக்குது. காலிங் பெல் அடித்த உடனே போய் கதவு ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணால் கிறிஸ்டோஃபரும் சார்லஸும் நின்றுட்டுருக்காங்க. அப்போ சார்லஸை பார்த்து நிலா சொல்கிறாங்க, நீயுமாடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா அதுக்கு சார்லஸ் சொல்கிறான், உள்ளே போய் பேசலாமா நிலா அப்படின்னு சொல்லிட்டு. சரி எல்லாம் உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் எல்லாம் உட்காந்த உடனே சார்லஸ் சொல்கிறான் நிலாக்கிட்ட, நிலா ஆக்சுவலாக அந்த மெசேஜ் நான் தான் அனுப்பிச்சேன், இவெல்லாம் எதுவும் பண்ணல அப்படிங்கிறான். உடனே அது நிலா சொல்கிறேன், ஏன்டா அவனுக்கு அறிவு இல்லை, அவன் மெசேஜ் பார்த்ததே தப்புன்னு நான் சொல்கிறேன். யாரோ மெசேஜ், சரி ஓகே நானும் தெரிஞ்சதில்லை, அப்போ என்கிட்ட வந்து அவன் பேசியிருக்கணும்ல, நான் யாருக்குமே ரீச் ஆகாதுன்னு சொல்லி தானடா பண்ணிகிட்டு இருக்கேன், இப்போ அவன் என்னோடய பர்சனலில் பார்த்துட்டு இருந்தானா அது தப்பு சார்லஸ், நீ அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்க அப்படிங்கிறான். உடனே சார்லஸ் வந்து இல்லை கரெக்டு தான், தப்பு தான் நிலா, அவனுக்கு உங்ககிட்ட வந்து பேசுகிற அளவுக்கு தைரியம் இல்லை, உனக்கு தான் தெரியுமே அவன் எப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறான். உடனே அதுக்கு நிலா வந்துட்டு, சரி ஆமாம் நீ எப்படா சைனாலலாம் போய் ப்ராஜெக்ட் பண்ண, இங்கே ஏதோ ப்ராஜெக்ட் எட்டுன்னெலாம் சொல்கிற, நீ அரியர் வச்சுட்டுலாம் சுற்றிட்டு இருந்த அப்படிங்கிறான். உடனே அதுக்கு கிறிஸ்டோஃபர் சொல்கிறான், நிலா எந்த காலத்தில் இருக்க, இப்போல்லாம் நிறையா மாறிடுச்சு, நானும் முன்னாடி மாதிரிலாம் இல்லை, நிறையா மாறிட்டேன் அப்படிங்கிறான். உடனே அதுக்கு நிலா வந்துட்டு, ஆமாம் ரொம்ப மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சார்லஸை பார்த்து, சரி என்ன சாப்பிட்றீங்க, டீ காஃபி அப்படிங்கிறா. உடனே அதுக்கு சார்லஸ் சொல்கிறான், தண்ணி போதும் அப்படின்ட்டு. அப்புறம் நிலா உள்ளே போகிறா. அந்த டைமில் ராகுல் வந்து அங்கே வரான். ராகுல் வந்துட்டு இருக்கும்போது கிறிஸ்டோஃபர் ராகுலை பார்த்து, ஹாய் ராகுல் அப்படிங்கிறான். உடனே ராகுல் வந்து ஹாய் அங்கிள் அப்படிங்கிறான். அதுக்கு உடனே கிறிஸ்டோஃபர் வந்துட்டு அவனை கூப்பிட்டு, அங்கிள்லாம் வேண்டாம், நீ எனக்கு கிறிஸ்டோஃபர்னே கூப்பிடலாம் அப்படிங்கிறான். சரி அப்படின்னு சொல்கிறான். அப்போ நிலா உள்ளேருந்து 3 கப்பில் காஃபி எடுத்துகிட்டு வரான். காஃபி எடுத்து வந்து 3 பேரும் கொடுத்த உடனே கிறிஸ்டோஃபர் சொல்கிறான், தண்ணி தானே கேட்டோம், ஓவரா பண்ணாத குடி அப்படின்னு சொல்கிறான். இன்னும் அவங்க 3 பேரும் குடிச்சிட்டு இருக்கும்போது கிறிஸ்டோஃபர் ராகுலை பார்த்து சொல்கிறான், ராகுல் உனக்கு மண்டே ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ராகுல் கேட்குறான். உடனே நிலா வந்து கிறிஸ்டோஃபரை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கா. அது கிறிஸ்டோஃபர் வந்து இல்லை அம்மா தான் சொன்னாங்க அப்படின்ட்டு ஏதோ சமாளிச்சுட்டு அவனும் ராகுலும் போயிட்டு ஏதோ சயின்ஸ் ப்ராஜெக்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நிலா வந்து சார்லஸ் கிட்ட கேட்குறான், அவன் கல்யாணம்லாம் பண்ணிக்கலையாடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சார்லஸ் சொல்கிறான், இல்லை நிலா, அவங்க அப்பா அம்மாலாம் இறந்துட்டாங்க ஒரு ஆக்சிடெண்ட்டில், அப்போத்துலேருந்து அவன் கொஞ்சம் தனியாக தான் இருக்கான், சைனா போயிட்டு ரொம்ப நாளாக அங்கே இருந்தான், இப்போ இங்கே வந்து ஏதோ பண்ணிகிட்ருக்கான், ஸோ அப்படியே வாழ்க்கை போயிட்டுருக்கு அப்படின்னா. உடனே நிலாவும் கிறிஸ்டோஃபரையும் ராகுலையும் பார்க்குறாங்க. 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமாக விளையாடிட்டு இருக்காங்க.